ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற நியூஸ் வந்து ரொம்ப சாதாரண நியூஸ்லாம் கிடையாதுங்க. கடந்த 10, 15 வருஷமா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான கம்ப்யூட்டர் சயின்ஸ் பட்டதாரிகள், எங்களுக்கு எப்போ விடிவு காலம் வரும்? நாங்களும் ஐடி ஃபீல்டுக்கு போகாம, அரசு பள்ளிகள்ல கிராமப்புற மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லிக் குடுக்கணும், கம்ப்யூட்டர் கத்துக் குடுக்கணும், ஒரு கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? அவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலயும் ஒரு மிகப்பெரிய தீபாவளி, பொங்கல் எல்லாம் சேர்ந்து ஒண்ணா வந்த மாதிரி ஒரு அதிரடியான, இனிப்பான, பயங்கரமான மாஸ் நியூஸ் வெளியாகி இருக்கு. ஆமாங்க, தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறையில இருந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்களுக்காகவே பிரத்யேகமா புதிய அரசாணைய கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் சாதாரண வேலை கிடையாது. நேரடி நியமனம், டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமா எக்ஸாமு இல்ல நேரடி தகுதி மூலமா உங்கள அரசு பணியில உட்கார வைக்க போறாங்க. இனிமே நீங்க பிரைவேட் ஸ்கூல்லயோ, இல்ல சின்ன சின்ன கம்பெனிகள்லயோ 5,000க்கும் 10,000த்துக்கும் மாங்கு மாங்குன்னு வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. உங்களுக்கான அங்கீகாரத்த நம்ம தமிழ்நாடு அரசே அதிகாரப்பூர்வமா குடுத்தாச்சு. ஜூன் 5ஆம் தேதி கல்வித்துறை செயலாளர் திரு ப. சந்திரமோகன் அவர்கள் வெளியிட்ட அந்த அரசாணையில அப்படி என்னதான் இருக்கு? என்னென்ன பதவிகள்? யாரெல்லாம் உள்ள போக போறீங்க? கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்களுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும்? மொத்த ஜாதகத்தையும் இந்த வீடியோல நம்ம அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஏன்னா இது உங்க வாழ்க்கைய மாத்தப் போற வீடியோ. அண்ட் இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா நீங்க பாருங்க. அப்படி இல்லன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்ச உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. இந்த விவரத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்கணும். தமிழ்நாட்டுல பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி, எம்சிஏன்னு வருஷத்துக்கு லட்சக்கணக்கான மாணவ, மாணவிகள் படிச்சுட்டு வெளிய வராங்க. ஆனா அவங்களுக்கான அரசு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது இத்தனை காலமா குதிரை கொம்பா தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். நம்ம ஊர்ல இருக்கிற அரசு பள்ளிகள்ல எத்தனையோ சப்ஜெக்ட் இருக்கு. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ் அப்படின்னு எல்லாத்துக்கும் டீச்சர்ஸ் இருக்காங்க. ஆனா உலகம் முழுக்க டிஜிட்டலா மாறிட்டு இருக்கிற இந்த காலத்துல அரசு பள்ளிகள்ல கம்ப்யூட்டர் சயின்ஸை ஒரு கட்டாய பாடமாக கொண்டு வரணும்னு எத்தனையோ சங்கங்கள், எத்தனையோ இளைஞர்கள், பட்டதாரிகள் சென்னை வள்ளுவர் கோட்டத்திலையும் பள்ளி கல்வித்துறை அலுவலகம் முன்னாடியும் வெயில்லையும் மழையிலையும் நின்று எவ்வளவோ போராட்டங்கள்லாம் பண்ணினாங்க. நாங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கோம், பிஎட் முடிச்சிருக்கோம், எங்களுக்கு ஸ்கூலில் வேலை கொடுங்க அப்படின்னு மனு கொடுத்தாங்க. பிஎட் முடித்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் பட்டதாரிகள் சங்கம் சார்பாக எத்தனையோ முறை கோரிக்கைகள்லாம் வைக்கப்பட்டுச்சு. ஒவ்வொரு முறை பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போதும் இந்த வருஷமாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர் போஸ்ட் போடுவாங்களா அப்படின்னு ஏங்கின கண்கள் பல நூறுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூலில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்கள வேலைக்கு எடுத்துகிட்டு அவங்களுக்கு கொடுக்குற சம்பளம் எவ்வளோ தெரியுமா? வெறும் 5,000, 6,000, 7,000, 8,000 தான் தராங்க. ஆனால் வேலை வாங்குறதோ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்க வேலை செய்யணும். ஆன்லைன் கிளாஸு, என்ட்ரி போடுறது, மார்க் என்ட்ரி, சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் இவங்க தலையில் தான் கட்டுவாங்க. படித்த படிப்புக்கு ஏற்ற சம்பளமும் இல்லை, அரசு வேலையும் இல்லை அப்படின்ற ஒரு மன உளைச்சலில் இருந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் பட்டதாரிகளுக்கு இப்போ தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கிற இந்த அறிவிப்பு அவங்களுடைய போராட்டத்துக்கு கிடைச்ச ஒரு முழு வெற்றின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு முதற்கட்ட வெற்றி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்துகிட்டு வந்து குழந்தைங்களுக்கு ஏன் பேர்டன் கொடுக்கணும்னு ஒரு தரப்பு சொன்னாலும், இன்னொரு தரப்பு அத்தனை டீச்சர்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணி போட்டு அவங்களுக்கு அரசு சம்பளம் கொடுத்தா அரசுக்கு தான் கூடுதலான நிதி சுமை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற டீச்சர்ஸ்க்கே வந்து சம்பளம் தர முடியல, அதுவே கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காலி பணியிடங்களாக இருக்கிற மற்ற சப்ஜெக்டே நிரப்பல, புதுசாக வேறு இதில் பணியை நம்ம வந்து போடணுமா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் இருந்துச்சு. சரி, அதெல்லாம் விடுங்க. இப்போது ஒரு நல்ல முடிவு இந்த புதிய ஆட்சியில் நமக்கு கிடச்சிருக்கு. அது என்னன்னா, இந்த புதிய அரசாணையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜூன் 5ஆம் தேதி இந்த அரசாணை வெளிவந்துச்சு. பள்ளி கல்வித்துறையில் புதிய பதவிகள் உருவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. அதுக்கான சிறப்பு தகுதிகளை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. அது என்னென்ன பதவிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமர், இன்னொன்று கன்சோல் ஆப்ரேட்டர், மெஷின் சூப்பர்வைசர், இது மட்டும் இல்லாமல் பிடி டீச்சர், கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி பிடி டீச்சர் அந்த பதவியும் இருக்குது. இந்த 3 பதவிகளும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடு. பள்ளிக்கல்வித்துறை கீழே இயங்கக்கூடிய அரசு தேர்வுத்துறையில் டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் உருவாக்கப்பட போகுது. அதாவது பள்ளிக்கல்வித்துறைக்கு கீழே இயங்கக்கூடிய அரசு தேர்வுத்துறையில் இந்த 3 பதவிகளையும் உருவாக்க போகிறாங்க. இந்த 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ரிசல்ட் வெளியிடுறது, ஹால் டிக்கெட் ரெடி பண்ணுறது, மாணவர்களுடைய டேட்டாக்களை மெயின்டைன் பண்ணுறது, ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பொறுப்பான டிபார்ட்மெண்ட்டில் தான் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேலைவாய்ப்புகள் வரப்போகுது. இதோடு சேர்த்து மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம், எஸ்சிஆர்டின்னு சொல்லக்கூடிய துறையில்
புதுசா உடற்கல்வி விரிவுரையாளர், ஃபிசிக்கல் எஜுகேஷன் லெக்சரர் பதவியும் உருவாக்கப்படுது. மொத்தம் 4 பதவிகள். அதில் 3 வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி. இதில் முக்கியமான ஹைலைட்டே இந்த பதவிகள் எல்லாம் நேரடி நியமன முறை மூலமாக தான் நிரப்பப்பட போகுதுன்னு அரசாணையில் தெளிவாக சொல்லிட்டாங்க. அதாவது முறைகேடுகளுக்கு இடம் இல்லாமல் தகுதியான நபர்களை நேரடியாக கவர்மெண்ட் வேலைக்கு எடுக்க போகிறாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? எந்த ஜாப் வந்தாலும் காசு கொடுத்துட்டு உள்ளே போகிற ஒரு காலகட்டத்திலேருந்து இப்போது நேரடி நியமனம், தகுதிக்கு மட்டும்தான் வந்து இங்கே நியமனம்னு சொல்லியிருக்கிறது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நீங்கள் எந்த பதவிக்கு தகுதியானவங்க, உங்களுக்கு என்ன படிப்பு வேணும், எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ரோக்ராமர். இந்த ப்ரோக்ராமர் பதவிக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் தெரியுமா? எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்கள் படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா எம்எஸ்சி ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா எம்சிஏ முடிச்சிருக்கணும். எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அப்படி இல்லைனா எம்சிஏ. ஸோ இது மாஸ்டர் டிகிரி படித்தவங்களுக்கான போஸ்ட்டு. ஆனால் இதுக்கு கல்வி தகுதியோடு சேர்த்து ஒரு முக்கியமான சிறப்பு தகுதியும் கேட்குறாங்க. அது என்னென்னா டேட்டா ஸ்ட்ரக்சர், அல்காரிதம்ஸு, டேட்டா பேசஸ், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், டிசைனிங், அப்புறம் டீபக்கிங், இந்த மாதிரி தொழில்நுட்ப துறைகளில் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 4 வருஷமாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜாபுக்கு போய் இருந்திருப்பீங்க ப்ரைவேட்டில். அதுக்கு 4 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வேணும். ஏன்னா இது அரசு தேர்வுகள் துறையோட சாஃப்ட்வேர்களை ஹேண்டில் பண்ணுற வேலை அப்படிங்கிறதால இந்த 4 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பதவி ப்ரோக்ராமர் முடிஞ்சதுங்களா? அடுத்த பதவி வந்து நாங்கள் பிஎஸ்சி தான் படிச்சிருக்கோம். அது வந்து எல்லாமே மாஸ்டர் டிகிரி. எம்எஸ்சி படிச்சிருக்கணும், எம்சிஏ படிக்கணும், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸோ எம்எஸ்சி ஐடியோ வந்து கேட்குறாங்களே. நாங்கள் பிஎஸ்சி தானே படிச்சிருக்கோம், அப்போ எங்களுக்கு வேலை இல்லையான்னு நீங்கள் கேட்குறீங்கன்னு புரியுது. ஸோ உங்களுக்கான போஸ்ட்டு இது. தமிழ்நாடு பொது சார்பு நிலை பணியின் கீழே வரக்கூடிய இந்த 2 புதிய பதவிகளுக்கும் என்ன கல்வி தகுதி கொடுத்துருக்காங்கன்னா, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும், இல்லை பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும். பிஎஸ்சி சிஎஸ் மற்றும் ஐடி படித்தவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் இதுக்கும் என்ன கண்டிஷன் வச்சுருக்காங்கன்னா, நீங்கள் பிஎஸ்சி முடிச்சுட்டு 4 வருஷம் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும், அவசியம் அப்படின்னு சொல்லி அரசாணையில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் ஏதாவது ஒரு நிறுவனத்தில் சிஸ்டம் அட்மினாவோ இல்லை ஆப்ரேட்டராவோ இல்லை ஐடி துறையில் ஒரு 4 வருஷம் வேலை பார்த்துருந்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இதுக்கு ரொம்ப கை கொடுக்குன்னே சொல்லலாம். சரிங்களா? ஸோ நீங்கள் பிஎஸ்சியோ எம்எஸ்சியோ எது முடிச்சிருந்தாலும் சரி, ஒரு 4 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது இங்கே கட்டாயம். 4வது பதவி உடற்கல்வி விரிவுரையாளர், ஃபிசிக்கல் எஜுகேஷன் லெக்சரர். இந்த போஸ்ட் வந்து மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தில் எஸ்சிஇஆர்டி கல்வி பணிக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. இதுக்கான தகுதி என்னென்னா, நீங்கள் ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் முதுநிலை பட்டம், மாஸ்டர் டிகிரி வச்சுருக்கணும். அதோடு சேர்த்து எம்பிஎட் பட்டமும் பெற்றிருக்கணும். ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும், அது கூட சேர்த்து எம்பிஎட் பட்டமும் பெற்றிருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வேலைக்கு இப்போயே எப்படி தயாராகிறது அண்ட் ஃப்யூச்சரில் என்ன ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த அறிவிப்பு நமக்கு என்ன விஷயத்தை உணர்த்துது அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களுக்கு கவர்மெண்ட் செக்டாரில் இப்போது கதவுகள் திறக்கப்பட்டிருக்கு. இத்தனை நாளாக ஐடி ஃபீல்டில் இருக்கிற ப்ரெஷர் தாங்க முடியாமல் நைட்டு பகலாக வேலை செஞ்சு டயர்டானவங்க, இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இப்போ வீட்டில் இருக்கவங்க கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிவிட்டு இவங்க எல்லாருக்குமே இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, கோல்டன் சான்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். அரசாணை அதிகாரப்பூர்வமாக வெளியாகிடுச்சு. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும்போது உங்ககிட்ட டிகிரி சர்டிஃபிகேட்டும் அந்த துறையில் 4 வருஷத்துக்கான பணி அனுபவ சான்றிதழ், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் கரெக்டாக இருக்கணும். அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இல்லாதவங்க நீங்கள் வேலை பார்த்த நிறுவனங்களில் அதை இப்போதே வாங்கி தயாராக வச்சுக்கோங்க. சிலபஸ் என்ன, எக்ஸாம் எப்படி இருக்குங்கிற அடுத்தடுத்த அப்டேட்களை நம்ம சேனலில் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பட்டதாரிகளுடைய மிகப்பெரிய கனவு அப்படின்னு சொல்லலாம் இதை. ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு ஒரு நல்ல முடிவு வந்திருக்குன்னு தான் சொல்லணும். இத்தனை கால போராட்டத்துக்கும் கண்ணீருக்கும் இப்போ ஒரு நல்ல தீர்வு கிடச்சிருக்கு. இதுவே வந்து 100% சொல்யூஷன் நான் சொல்ல வரல. ஆனால் இந்த அதிரடியான சந்தோஷமான செய்தியை நீங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதாது இல்லைங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பிஎஸ்சி எம்எஸ்சி பிசிஏ எம்சிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் இந்த வீடியோவை வாட்ஸ்அப் மூலமாகவோ, டெலிகிராம் மூலமாகவோ, ஃபேஸ்புக் மூலமாகவோ எல்லாத்துலேயும் உடனே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த சந்தோஷமான செய்தியை தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கை பிறக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விடுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது மாதிரி உடனுக்குடனான கல்வி செய்திகள், வேலைவாய்ப்பு அறிவிப்புகள், உத்வேகம் தரக்கூடிய வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்பியும் ஒரு சூப்பரான பயனுள்ள தகவலோடு அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.